கபாலபதி இப்பயிற்சியை தொடங்கியதிலிருந்து முடிக்கும் வரை மூல பந்தத்திலேயே இருக்க வேண்டும். சுகாசன நிலையில் நேராக உட்கார்ந்து கொள்ளவும். இடதுகை பெருவிரலால் மூக்கின் இடது துவாரத்தை அடைத்துக் கொண்டு வலது துவாரத்தின் வழியாக முதலில் மூச்சை வேகமாக வெளியே விட வேண்டும். அதே துவாரத்தின் வழியே மூச்சை உள்ளே இழுத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அதை ஆள்காட்டி விரலால் அடைத்துக் கொண்டு இடது துவாரத்தின் வழியாக மூச்சை வேகமாக வெளியே விட்டு வேகமாக உள்ளே இழுக்கவும். தொடர்ந்து இதுபோல மாற்றி மாற்றி 10 முறை செய்ய வேண்டும். சுமார் 1 நிமிடம் ஓய்வுக்கு பின்னர் மேலே விவரித்தபடி 10 முறை பயிற்சி செய்ய வேண்டும். இதுபோல 3 முறை செய்ய வேண்டும். இந்த பயிற்சியின் போது மூச்சை உள்ளே ஒரு கணமும் நிறுத்தி வைக்க வேண்டியதில்லை. மூச்சை வெளியே விடும்போது சற்று வேகமாக விட வேண்டும். வாய் வழியாக மூச்சை இழுக்கவோ விடவோ கூடாது. உயர் இரத்த அழுத்தம், குடல் இறக்கம், இதய நோய் உள்ளவர்கள் இப்பயிற்சியை செய்ய வேண்டாம். கபாலபதியினால் ஏற்படும் நன்மைகள்: சைனஸ் தொந்தரவுகள் நீங்கும், ஈஸ்னோபோலியோ நோய் நீங்கும், மூச்சுக்குழல் மற்றும் நுரையீரல்களில் படிந்திருக்கக்கூடிய தூசி முதலிய வேற்றுப் பொருட்கள் வெளியேறும், உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு வரும், மூளைக்கு ரத்தம் நன்கு பாயும்.